இன்று நாம் உலக ஆற்றல் துறையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையக்கூடிய ஒரு செய்தியை பற்றி பேசப் போகிறோம். சீனா 10 மில்லியன் டன் தோரியம் கனிமத்தை கண்டுபிடித்துள்ளது. இது 60,000 ஆண்டுகளுக்கு உலகிற்கு மின்சாரம் வழங்க போதுமானது என்று கூறுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? தோரியம் என்றால் என்ன? இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். முதலில் தோரியம் என்றால் என்ன? தோரியம் என்பது இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு கனிமம். இது யுரேனியத்தை விட 3 மடங்கு அதிகமாக பூமியில் காணப்படுகிறது. இது அணு உலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரமாகும். வல்லரசு நாடாக ஆதிக்கம் செலுத்தும் சீனா தற்போது பொருளாதார ரீதியாகவும் முன்னேறிய நாடாக உள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் மோதல் போக்கை கையாண்டு வருகிறது. உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாக விளங்குவதற்காக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் அந்த நாட்டின் விஞ்ஞானிகள். இது ஒருபுறம் இருக்க, கனிம வளத்துறையிலும் தன்னிறைவு பெற்ற நாடாக சீனா விளங்குவதற்கு அதன் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வருகின்றார்கள். அதற்கு வெற்றி தரும் விதமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் தங்க குவியல் ஒன்றை அந்நாட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த ஆச்சரியத்திலிருந்து மீறுவதற்குள் தற்போது தங்கள் நாட்டில் 10 லட்சம் டன் தோரியம் இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணங்களில் ஒன்று உள் மங்கோலியா. இங்குள்ள பயூன்ரோபோ பகுதியில் அரிய வகை கனிமங்கள் காணப்படுகின்றன. ஏற்கனவே அங்கு மிகப்பெரிய அளவிலான 5 சுரங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் 170க்கும் மேற்பட்ட கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு தோரியம் உள்ளதா என்பது குறித்து அந்நாட்டு விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வந்தார்கள். சமீபத்தில் அது தொடர்பான விரிவான அறிக்கை சீன அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அந்த பகுதியில் சுமார் 10 லட்சம் டன் தோரியம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்து வரும் 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். அணுமின் உற்பத்தியை பொறுத்தவரை யுரேனியம், புளுட்டோனியம் ஆகிய தாதுக்களுக்கு அடுத்தபடியாக தோரியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் அதனை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் போது சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும். மேலும் மின்சாரத்தை தயாரிப்பதற்கான செலவும் வெகுவாக குறையும். யுரேனியம் மற்றும் புளுட்டோனியம் போன்றவை அணுமின் நிலையங்களில் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல ஒரு தனிமம்தான் தோரியம். ஆனால் யுரேனியம் மற்றும் புளுட்டோனியத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது. உதாரணத்திற்கு 1 கிராம் யுரேனியத்திலிருந்து 1 யூனிட் மின்சாரம் தயாரிக்கிறோம் என்றால் 1 கிராம் தோரியத்திலிருந்து 200 யூனிட் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று சீன விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் சீனா தோரியம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் தீவிரமாக முதலீடு செய்துள்ளது. அவர்கள் தோரியம் அணு உலைகளின் சோதனை உலைகளை கட்டியுள்ளார்கள். சீனா வணிக ரீதியாக தோரியம் அணு உலைகளை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது உலக ஆற்றல் துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? 10 மில்லியன் டன் தோரியம் 60,000 ஆண்டுகளுக்கு உலகிற்கு மின்சாரம் வழங்க போதுமானது என்று சீன விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். குறைந்த எரிபொருள் செலவு, குறைந்த கதிரியக்க கழிவு மேலாண்மை செலவு, நீண்ட ஆயுட்காலம் போன்ற பொருளாதார நன்மைகளும், குறைந்த கதிரியக்க கழிவுகள், குறைந்த கார்பன் உமிழ்வு, காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உதவும் போன்ற சுற்றுச்சூழல் நன்மைகளும் உள்ளன. LFGR தொழில்நுட்பம் யுரேனியத்தை விட பாதுகாப்பானது. இது கழிவு மேலாண்மையை எளிதாக்குகிறது. சீனாவின் தோரியம் கண்டுபிடிப்பு உலக ஆற்றல் துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். பிற நாடுகளும் தோரியம் ஆற்றலில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. இது சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும். தற்போது அணுமின் சக்தி தொடர்பாக ரஷ்யா, சீனா இடையே கடும் போட்டி உள்ளது. இந்த நிலையில் சீனாவில் மிகப்பெரிய தோரியம் குவியல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அந்நாட்டு ஆய்வாளர்களையும் உற்பத்தியாளர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது சீனாவின் கோபி டெசர்ட் பகுதியில் மிகப்பெரிய தோரியம் அணுமின் உற்பத்தி நிலையத்தை சீனா அமைக்க உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.